ஸ்ட்ராங் சேனல் மெம்பர்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்கள் எல்லாருமே சந்திச்சதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கி நம்ம ஜெனுவினாக ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த ஒரு ஜேர்னல் வந்து இப்போ கரண்ட்டாக ஸ்கோபஸ் டேட்டா பேஸில் வந்து இண்டெக்ஸ் ஆகிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. இந்த ஜேர்னலோடைய நேம் வந்து ஜேர்னல் ஆஃப் டிஜிட்டல் எக்கனாமி. ஸோ இந்த ஜேர்னல் வந்து ஸ்கோபஸில் வந்து எந்த குவார்டைலில் வந்து வராங்க. அதே மாதிரி இந்த ஜேர்னலை வந்து வெப் ஆஃப் சயின்ஸ் டேட்டா பேஸ் ஏபிடிசி ஜேர்னல் குவாலிட்டி லிஸ்ட்டில் வந்து இண்டெக்ஸ் ஆகியிருக்கா அப்படிங்கிற வந்து செக் பண்ணலாம். ஸோ பேக்டோர் வழியாக ஏஜென்ட்ஸ் வழியாக அசோசியேஷன்ஸ் கிட்ட வந்து விசாரிக்கும் போது அக்செப்டன்ஸ் வந்து வெறும் 2 நாள்லேயும் பப்ளிகேஷன் வந்து 8 நாள்லேயும் வந்து கொடுக்குறதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஜேர்னல் வெப்சைட் வந்து உண்மையாக, அதாவது சப்மிஷனில் இருந்து அக்செப்டன்ஸ் வரைக்கும், அக்செப்டன்ஸில் இருந்து பப்ளிகேஷன் வரைக்கும், பப்ளிகேஷனில் இருந்து இண்டெக்ஸிங் வரைக்கும் எவ்வளோ டைம் உண்மையிலே எடுக்கிறாங்க அப்படிங்கிற வந்து பார்க்கலாம். அதே மாதிரி உண்மையான ஆர்டிக்கல் ப்ராசஸிங் சார்ஜஸ் வந்து எவ்வளவு அப்படிங்கிற வந்து கோ த்ரூ பண்ணலாம். ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த ஜேர்னல் ஆஃப் டிஜிட்டல் எக்கனாமி உடைய ஜெனுவின் ரிவ்யூ பக்கம் போகலாம். ஸோ இந்த ஜேர்னல் பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்து ஜேர்னல் ஆஃப் டிஜிட்டல் எக்கனாமி அப்படின்னு வந்து சர்ச் பண்ணுறோம். நமக்கு எக்ஸாக்டான சர்ச் ரிசல்ட் வந்து வந்திருக்கு. ஆனால் ரைட் சைடில் பாருங்கள், ஜேர்னல் ஆஃப் டிஜிட்டல் எக்கனாமி.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வந்து ட்ரெண்டிங்கில் வந்து போயிட்டுருக்கு. சயின்ஸ் டைரக்ட் ஒரு வெப்சைட் இருக்குது. அதே மாதிரி KEAI பப்ளிஷிங் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. இது போக ஜேர்னல் ஆஃப் டிஜிட்டல் எக்கனாமி.com நம்ம ஆல்ரெடி பார்த்த இந்த வெப்சைட்டு. இதே மாதிரி ஜேர்னல் ஆஃப் டிஜிட்டல் எக்கனாமி.org அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. இது போக சில அதர் இண்டெக்ஸிங் டேட்டா பேசஸ் வந்து இந்த ஜேர்னல் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பப்ளிஷர் வெப்சைட்குள்ளே போகலாம். KEAI publishing.com. ஸோ இதுதான் வந்து பப்ளிஷர் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஆர்டிகல்ஸ் வந்து பெருசாக இருக்காது. ஆனால் எடிட்டர் இன் சீஃப் உடைய இன்ஃபர்மேஷன் கீ ராங், எடிட்டோரியல் போர்ட் செக்ஷன் வந்து கோ த்ரூ பண்ணலாம். ISSN நம்பர் உங்களுக்கு வந்து இருக்கும். சைட் ஸ்கோர் வந்து 2.3. கீழே வந்து கோ த்ரூ பண்ணும்போது ரீசன்ட் ஆர்டிகல்ஸ், மோஸ்ட் டவுன்லோடட் ஆர்டிகல்ஸ், மோஸ்ட் சைட்டட் ஆர்டிகல்ஸ் இப்படின்னெல்லாம் வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. பட் இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே கிளிக் பண்ணும்போது நமக்கு ஜேர்னல் வெப்சைட்டுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இதில் கால் ஃபார் பேப்பர் செக்ஷன் வந்து இருக்குது. நியூஸில் வந்து கோ த்ரூ பண்ணும்போது ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. வெப்சைட் க்ளோனிங், ஒரு க்ளோன் வெப்சைட் வந்து இருக்குது இந்த ஜேர்னலுக்கு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பப்ளிஷர் வெப்சைட் வந்து ரீடைரக்ட் பண்ணுறது வந்து sciencedirect.com, அதுக்குள்ளே ஜேர்னல் ஆஃப் டிஜிட்டல் எக்கனாமி. ஸோ இதில் வந்து கோ த்ரூ பண்ணலாம். நமக்கு வந்து ஆர்டிகல்ஸ் வந்து எல்லாமே வந்து கோ த்ரூ பண்ணலாம். 2024 வரைக்கும் ஆர்டிகல்ஸ் வந்து இந்த சயின்ஸ் டைரக்ட் வெப்சைட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 2025 இதுக்கு பிறகு வந்து ஆர்டிகல்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. நல்லா பார்த்துக்கோங்க, ரிவ்யூ டைம் வந்து 154 டேஸ் வந்து டைம் எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்ராக்சிமேட்லி ஒரு 5 months பக்கத்தில் எடுக்கிறாங்க. நம்ம சப்மிஷனில் இருந்து அக்செப்டன்ஸ் வரைக்கும் 220 டேஸ் ஆர் அப்ராக்சிமேட்லி லைக் 7.5 months. அதே மாதிரி அக்செப்ட் ஆன பிறகு பப்ளிகேஷனுக்கு வந்து ஒரு மாதம் டைம் எடுக்கிறாங்க. கைட் ஃபார் ஆத்தர் செக்ஷனில் வந்து உங்களுடைய வேல்யூபிளான ஆர்டிக்கல் வந்து எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற வந்து KEAI publishing.com, அதாவது வெப்சைட் நம்பர் 1ல் வந்து நீங்கள் வந்து கோ த்ரூ பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்க ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, வெப்சைட் க்ளோனிங்னு சொல்லி. ஒன்லி பப்ளிஷிங் வெப்சைட் வந்து KEAI publishing.com. ஜேர்னல் வெப்சைட், அதாவது வந்து நீங்கள் வந்து ஆர்டிகல்ஸ் பார்க்கக்கூடிய இடம் வந்து sciencedirect.com. நீங்கள் ஆர்டிக்கலை வந்து சப்மிட் பண்ணுறது வந்து ஒரு எடிட்டோரியல் மேனேஜரில் வந்து வச்சுருக்காங்க. அஃபிஷியல் இமெயில் ஐடி வந்து ozpan@keai publishing.com. ஸோ ஆர்டிக்கல் ப்ராசஸிங் சார்ஜஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து $500 வந்து கலெக்ட் பண்ண போகிறாங்க 31 December 2025க்கு பிறகு. ஸோ $500 அப்படிங்கிற வந்து ஒரு 40,000 till 41,000 இன் இந்தியன் ருபீஸ் பக்கத்தில் வந்து வரும். இது வந்து 31 December 2025க்கு பிறகு தான். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஆர்டிக்கலை வந்து பப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் சார்ஜ். ஸோ ஆர்டிகல்ஸை வந்து நீங்கள் வந்து கோ த்ரூ பண்ண முடியும். ரொம்ப குறைய குவாலிட்டியான ஆர்டிகல்ஸ் மட்டுமே பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ வெப்சைட் நம்பர் 3க்குள்ளே போகலாம். நம்ம ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட் வெப்சைட் வந்து பப்ளிஷர் வெப்சைட் பார்த்துட்டோம். வெப்சைட் நம்பர் 2 வந்து ஜேர்னல் வெப்சைட்டை பார்த்துட்டோம். இது வந்து வெப்சைட் நம்பர் 3. ஸோ இது வந்து தேர்ட் வெப்சைட், ஜேர்னல் ஆஃப் டிஜிட்டல் எக்கனாமி.com. ஸோ அதே ISSN நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ரீசெண்ட் இஷ்யூ வந்து கோ த்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து 2025 வந்து ஆர்டிகல்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 2 ஆர்டிக்கல் தான் வந்து இருக்குது. பட் மேக்ஸிமம் அவங்களோட இஷ்யூஸில் வந்து கோ த்ரூ பண்ணும்போது இந்தியன் அதர் ஆர்டிகல்ஸ் வந்து நிறையவே பார்க்க முடியுது. கான்டாக்ட் செக்ஷன் வந்து கோ த்ரூ பண்ணும்போது ஒரு ஜிமெயில் ஐடி வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு அஃபிலியேஷன் அட்ரஸோ, ஒரு பின்கோடோ, ஒரு லைவ் கூகுள் மேப் லொக்கேஷனோ, ஒரு டோல் ஃப்ரீ நம்பரோ வந்து பார்க்க முடியல. அதே மாதிரி இந்த வெப்சைட்டுக்கு வந்து எடிட்டோரியல் போர்ட் செக்ஷன் வந்து இல்லை. அபவுட் த ஜேர்னல் செக்ஷனில் வந்து சப்ஜெக்ட் ஏரியா கேட்டகரி வந்து கொடுத்துருக்காங்க. பட் எல்லாமே கொஞ்சம் ஜெனரலாகவே வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள்
ஃபியூச்சர் ஆஃப் ஒர்க் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு மீனிங் என்னன்னு எனக்கு தெரியல. வெப்சைட் நம்பர் 4க்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து ஜேர்னல் ஆஃப் டிஜிட்டல் எக்கனாமி .org சரிங்களா. ஸோ இதில் வந்து கோத்ரூ பண்ணும்போது கரண்ட் இஷ்யூ வந்து பார்க்கும்போது நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ இர்ரெகுலாரிட்டி இந்த பேஜஸ் வந்து கோத்ரூ பண்ண முடியுது. அதே மாதிரி மேக்ஸிமம் வந்து இந்தியன் ஆத்தர் ஆர்டிகல்ஸ் தான் வந்து இந்த வெப்சைட்டில் வந்து இருக்குது. ஸோ 2025 வந்து இஷ்யூஸ் பப்ளிஷ் பண்ண 2 வெப்சைட் வந்து வெப்சைட் நம்பர் 3 அண்ட் வெப்சைட் நம்பர் 4. இங்கேயும் அபவுட் த ஜேர்னல் செக்ஷனில் வந்து நமக்கு அதே டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்க்க முடியுது. கான்டாக்ட் செக்ஷன்லேயும் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு இமெயில் ஐடி வந்து கோத்ரூ பண்ண முடியுது. அதாவது editor.journalofdigitaleco@gmail.com. இங்கேயும் வந்து உங்களுக்கு அஃபிலியேஷன் அட்ரஸ், பின்கோடு, லைவ் கூகுள் மேப் லொகேஷன், டோல் ஃப்ரீ நம்பர் வந்து பார்க்க முடியல. இந்த வெப்சைட்லையும் ப்ராப்பரான எடிட்டோரியல் போர்ட் செக்ஷன் வந்து கோத்ரூ பண்ண முடியல. இந்த ஜேர்னல் இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து சை இமேகோ ஜேர்னல் ரேங்க் வெப்சைட்டில் நம்ம வந்து கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ sciimagojr.comல வந்து இந்த ஜேர்னல் நேமை சர்ச் பண்ணும்போது நமக்கு எக்ஸாக்டான சர்ச் ரிசல்ட் வந்து வந்திருக்கு. கண்ட்ரி வந்து சைனா. ஸோ சப்ஜெக்ட் ஏரியா கேட்டகரியில் வந்து பார்க்கும்போது பிஸ்னஸ், மேனேஜ்மெண்ட், அக்கௌண்டிங், எக்கனாமிக்ஸ், எக்கனாமெட்ரிக்ஸ், ஃபினான்ஸ், சோஷியல் சயின்சஸ் இந்த கேட்டகரியில் வந்து வராங்க. ஸோ மிஸ்லேனியஸ் அப்படிங்கிற வந்து மல்டி டிசிப்ளினரி வந்து கிடையாது. அதாவது வந்து ஆல் ஃபீல்ட்ஸ். அதனால இது ஒரு மல்டி டிசிப்ளினரி ஜேர்னல் அப்படின்னு வந்து ஏஜென்ட்ஸ், அசோசியேஷன்ஸ், கான்ஃபரன்சஸ் வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி எதுவுமே இல்லை. பப்ளிஷர் வந்து KEAI பப்ளிஷிங் கம்யூனிகேஷன்ஸ் லிமிடெட். ஸோ இதில் வந்து சை இமேகோ ஜேர்னல் ரேங்க் வந்து Q1 குவார்டைல் வந்து காமிச்சிருக்காங்க. இதை வந்து கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஹெச் இண்டெக்ஸ் வந்து 10. ஸோ அதே ISSN நம்பர். கவரேஜ் இயர்ஸ் வந்து 2022 till 2024. இதையும் நம்ம வந்து கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஹோம் பேஜ், ஹவு டு பப்ளிஷ் இன் திஸ் ஜேர்னல், கான்டாக்ட், இதெல்லாம் வந்து கிளிக் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த பப்ளிஷர் வெப்சைட் வந்து காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக பப்ளிஷர் வெப்சைட்டில் இருந்தால் வந்து வெப்சைட் நம்பர் 2 ஆர் சயின்ஸ் டைரக்ட் வெப்சைட்டுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து உண்மையான ஜெனுவினான வெப்சைட் அக்கார்டிங் டு சை இமேகோ ஜேர்னல் ரேங்க். ஸோ கீழே வந்து இந்த ஜேர்னலுடைய ஸ்கோப் ஆஃப் திஸ் ஜேர்னல் வந்து கொடுத்துருக்காங்க. குவார்டைல்ஸ் வந்து இப்போ குவார்டைல் நம்பர் 1 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜேர்னலுடைய 2 இயர், 3 இயர் அண்ட் 5 இயர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து பார்க்க முடியுது. கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து பெருசாக எதுவுமே இல்லை. ஸோ சை இமேகோ ஜேர்னல் ரேங்க் வெப்சைட்டில் நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து இருக்குது. பட் எனிவே நம்ம வந்து scopus.comல நம்ம வந்து கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ scopus.comல சோர்ஸஸில் டைட்டிலில் நம்ம சர்ச் பண்ணும்போது நமக்கு எக்ஸாக்டான சர்ச் ரிசல்ட் வந்து வந்திருக்கு. ஜேர்னல் ஆஃப் டிஜிட்டல் எக்கனாமி சைட் ஸ்கோர் வந்து 2.3, ஹையஸ்ட் பர்சன்டேஜ் வந்து 67%. இதை நம்ம கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கு 2022 till 2024. ஸோ சில பேர் கேட்பீங்க 2025 இல்லை அப்படின்னு கேட்பீங்க. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 2025 இன்னும் ஆர்டிகல்ஸ் அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணல. அதாவது சயின்ஸ் டைரக்ட் வெப்சைட் பொறுத்த வரைக்கும் அவங்க பப்ளிஷ் பண்ணிட்டேன்னா உடனே இது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 25ன்னு மாறிடும். ஸோ இந்த பப்ளிஷர் இன்ஃபர்மேஷன் வந்து அதே இன்ஃபர்மேஷன் தான், அதே ஆன்லைன் ISSN நம்பர் தான். வியூ ஹோம் பேஜ் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் வந்து இல்லை. பட் வேறு வழியிலையும் நம்ம வந்து கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸ்கோபஸ் கண்டென்ட் கவரேஜ் வந்து கோத்ரூ பண்ணும்போது 2024 11 டாக்குமெண்ட்ஸ் வந்து இண்டெக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சயின்ஸ் டைரக்ட் வெப்சைட்லேயும் உங்களுக்கு 11 டாக்குமெண்ட்ஸ் தான் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே உங்களுக்கு வந்து இண்டெக்ஸ் ஆகிட்டு. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, சயின்ஸ் டைரக்ட் வெப்சைட்டில் வந்து அதாவது வந்து வெப்சைட் நம்பர் 2ல் வந்து பப்ளிஷ் ஆகக்கூடிய ஆர்டிகல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இண்டெக்ஸ் ஆகும். இந்த வெப்சைட் நம்பர் 3, வெப்சைட் நம்பர் 4 தான் ஏஜென்ட்ஸ் வழியாக, பேக்டோர் வழியாக, அசோசியேஷன்ஸ் வழியாக, ஏன் கான்ஃபரன்சஸ் வழியாக வந்து சர்க்குலேஷனில் வந்து போயிட்டுருக்கு. அதில் பப்ளிஷ் ஆகக்கூடிய ஆர்டிகல்ஸ் எதுவுமே உங்களுக்கு இண்டெக்ஸ் ஆகாது. ஸோ சைட் ஸ்கோர் ரேங்க் அண்ட் ட்ரெண்ட் வந்து கோத்ரூ பண்ணும்போது சோஷியல் சயின்சஸ் கேட்டகரியில் இவங்க 67th பர்சன்டேஜில் வந்து வராங்க. இப்போதைக்கு ஸ்கோபஸ் வெப்சைட்டில் நீங்கள் வந்து செக் பண்ணிங்கன்னா 51 till 75 கேட்டகரியில் இவங்க வர்றதுனால இவங்க வந்து Q2 குவார்டைல் வந்து வராங்க. ஸோ சை இமேகோ ஜேர்னல் ரேங்க் வெப்சைட்டில் கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து தப்பான இன்ஃபர்மேஷன். ஸோ எவ்வளோ நாளைக்கு இல்லை எவ்வளோ மாதத்துக்கு இவங்க வந்து ஸ்கோபஸ் டேட்டா பேஸில் வந்து கண்டினியூ ஆவாங்க அப்படின்னு வந்து கேட்டால் கண்டிப்பாக வந்து கண்டினியூ ஆவாங்க. ஸோ இந்த மாதிரி குவாலிட்டியை வந்து அவங்க வந்து தொடர்ந்து வந்து மெயின்டைன் பண்ணால் இதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ரொம்ப குறைய ஆர்டிகல்ஸ் மட்டுமே இவங்க வந்து பப்ளிஷ் பண்ணி இண்டெக்ஸ் பண்ணால் மேபி Q2 குவார்டைலிருந்து Q1 குவார்டைலுக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. பட் இந்த ஜேர்னல் இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து மாஸ்டர் ஜேர்னலிஸ்ட் ஆர் மேபி வெப் ஆஃப் சயின்ஸ் டேட்டா பேஸில் நம்ம சர்ச் பண்ணும்போது நமக்கு ரெலவெண்ட்டான சர்ச் ரிசல்ட் வரல. அதே மாதிரி இந்த ஜேர்னல் இன்ஃபர்மேஷனை ABDC ஜேர்னல் குவாலிட்டிஸில் சர்ச் பண்ணும்போதும் ரெலவெண்ட்டான சர்ச் ரிசல்ட் வரவே இல்லை. ஸோ இந்த ஜேர்னல் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு க்ளோன் வெப்சைட் இல்லை, 2 க்ளோன் வெப்சைட் அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இனிஷியலாக அது வந்து ஒரு க்ளோன் வெப்சைட் தான் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருந்தோம். பட் 2 வெப்சைட்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் ஒரு வேடிக்கையான விஷயம் என்னென்னா இந்த 2 க்ளோன் வெப்சைட்ஸும் வந்து தனித்தனியாக வந்து செயல்பட்டு இருக்காங்க. நம்ம பார்த்த வெப்சைட் நம்பர் 2 அதாவது சயின்ஸ் டைரக்ட் வெப்சைட் தான் வந்து ஜெனுவினான வெப்சைட்.
வெப்சைட் நம்பர் 3 அண்ட் வெப்சைட் நம்பர் 4 வந்து cloned or maybe fake websites. ஸோ இந்த clone websites வந்து பேக்டோர் வழியா, ஏஜென்ட்ஸ் வழியா, அசோசியேஷன்ஸ் வழியா சர்க்குலேஷனில் வந்து போயிட்டு இருக்கு. அவங்க சார்ஜ் பண்ணுறது 11,000 in Indian rupees or approximately $225. அக்செப்டன்ஸ் வெறும் 2 நாள்லையும், பப்ளிகேஷன் வந்து வெறும் 8 நாள்லையும் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் உண்மையான ஜெனுவினான வெப்சைட், அதாவது சயின்ஸ் டைரக்ட் வெப்சைட் வந்து நம்மளுடைய வேல்யூபிளான ஆர்டிகல் வந்து சப்மிட் பண்ணுறதுல இருந்து அக்செப்டன்ஸ் வரைக்கும் 7.5 months பக்கத்தில் டைம் எடுக்கிறாங்க. அதில் இருந்து 1 monthல வந்து பப்ளிகேஷன் வந்து பண்ணுறாங்க. அதில் இருந்து நீங்கள் வந்து ஸ்கோபஸ் டேட்டா பேஸ்க்கு வந்து ரெக்வஸ்ட் பண்ணிங்கன்னா, அதாவது பப்ளிஷ் ஆர்டிக்கலை வச்சு நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணிங்கன்னா 3 weeksல உங்களுடைய ஆர்டிக்கலை இண்டெக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இவங்க சார்ஜ் பண்ணுற ஆர்டிக்கல் ப்ராசஸிங் சார்ஜஸ் வந்து 31 December 2025க்கு பிறகு $500 ஆர் அப்ராக்சிமேட்லி 41,000 in Indian rupees. ஒருவேளை நீங்கள் டிசம்பர் 2025க்கு முன்னாலேயே நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சார்ஜஸ் எதுவுமே இல்லை. இந்த ஜேர்னல் இப்போ கரண்ட்டாக வந்து ஸ்கோபஸ் குவார்டைல் 2ல வந்து இருக்குது. இந்த ஜேர்னல் வந்து வெப் ஆஃப் சயின்ஸ் டேட்டா பேஸ்லையோ இல்லை ஏபிடிசி குவாலிட்டி லிஸ்ட்லையோ இண்டெக்ஸ் ஆகலை. இப்போ உள்ள காலகட்டத்தில் க்ளோன்ட் ஆர் மேபி ஃபேக் வெப்சைட்ஸ் வந்து நிறைய வந்து சர்க்குலேஷனில் வந்து போயிட்டு இருக்கு. ஈவன் கான்ஃபரன்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணும்போது கூட இந்த வெப்சைட்ஸை தான் வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளுடைய சேனல் மெம்பர்ஸ், வியூவர்ஸ், ஃபாலோவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்ட்டை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறது ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ இந்த சேனல் பார்த்தினா உங்களுடைய சந்தேகங்கள், கிளாரிஃபிகேஷன்ஸ், கொஸ்டின்ஸ், குவரிஸ், பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த யூஸ்ஃபுல் அவேர்னஸ் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருந்திருக்கும் நம்புகிறேன். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜெனுவினான ரிவ்யூ ஆஃப் ஸ்கோபஸ் வெப் ஆஃப் சயின்ஸ், SCIE, ISI, ABDC ஜேர்னல் குவாலிட்டி லிஸ்ட்டில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் கொலாபரேஷன் தானே எல்லாமே.